அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, 8ஆம் வகுப்பு கணக்கு. 8ஆம் வகுப்பு கணக்குல என்ன யூனிட் பார்க்க போறோம் அப்படின்னா, 4வது சாப்டர்ல இருக்கக்கூடிய வாழ்வியல் கணிதங்கள். இந்த வாழ்வியல் கணிதத்தை பத்தி தான் நம்ம என்ன பண்ண போறோம், இன்னைக்கு வந்து கிளாஸஸ் பார்க்க போறோம். நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், மேக்ஸை பொறுத்தளவோ அல்லது மற்ற சப்ஜெக்டை பொறுத்தளவோ அந்த சப்ஜெக்டினுடைய புக் பேக் மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு நம்ம வந்து அது மாதிரி பண்ண போறதில்ல. ஒவ்வொரு யூனிட்டா நம்ம வந்து பண்ண போறோம். 4.1, 4.2, 4.3, 4.5 ஒவ்வொரு யூனிட்டா வந்து நம்ம பண்ண போறோம். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, டிஎன்பிசி எக்ஸாம்ஸை பொறுத்தளவு இந்த வாழ்வியல் கணிதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். இதுல இருந்து கண்டிப்பா எல்லா எக்ஸாம்லயும் ஒரு கொஸ்டின் வரும். 25 கொஸ்டின்ல ஒரு 2 கொஸ்டினாவது இந்த வாழ்வியல் கணிதங்கள்ல இருந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம், இந்த வாழ்வியல் கணிதங்கள்ல ஒவ்வொரு சாப்டரா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். புக் பேக் மட்டும் இல்லாம அந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய அந்த எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய சம்ஸையும் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். எப்பயும் போலதான் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்து நான் வந்து டிஸ்பிளே பண்ணுவேன். தமிழ்ல வந்து எவாலுவேட் பண்ணுவேன். இங்கிலீஷ் மீடியம் இருக்கவங்க இங்கிலீஷ் புக்கை வந்து பக்கத்துல வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, 8th ஸ்டாண்டர்ட் ஃபுல் புக் இருக்கு இல்லையா, அந்த ஃபுல் புக்கை தான் நான் வந்து வச்சிருக்கேன். ஸோ அந்த ஃபுல் புக்கை எல்லாரும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபுல் புக் இல்லாதவங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா, வெப்சைட்ல வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 4.1 அண்ட் 4.2 இதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, எக்ஸசைஸ் 4.1 இதில் இஃப் 30% ஆஃப் எக்ஸ் இஸ் 150 தென் எக்ஸ் இஸ் என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. 2 minutes இஸ் டேஷ் பெர்சன்டேஜ் 2.5 hour அப்படின்னு கேட்குறாங்க. இஃப் எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் இஸ் 25 தென் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ், கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த சிலபஸ் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி இது மாதிரி ஓரியன்டான எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி தான் வந்து நம்ம சமச்சீர் புக் வந்து அமைச்சிருக்காங்க. சரி, இந்த கொஸ்டின் அப்படியே தமிழில் வந்து பார்க்கலாம் பாருங்க. இந்த கொஸ்டின் வந்து தமிழில், எக்ஸின் 30% என்பது 150 எனில் எக்ஸின் மதிப்பு டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நான் அப்படியே எழுதுறேன். ஸோ அவங்க நம்மள்ட்ட வந்து கேட்கறது என்ன அப்படின்னா, இந்த எக்ஸினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அவங்க கொடுத்துருக்க வேல்யூ அப்படியே எழுதுறேன். ஓகேவா? எக்ஸ் 30% ஆஃப் எக்ஸ். ஓகேவா? 30% ஆஃப் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, 150. அதாவது ஒரு நம்பர் இருக்கு, எக்ஸ்னு ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பர்ல 30% அப்படிங்கிறது 150. ஓகேவா? அப்போ 30% 150 அப்படின்னா நம்ம இதை வந்து மனக்கணக்கு வச்சு போடலாம். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி போடலாம். பாருங்க, அப்போ எக்ஸோடைய மதிப்பு என்ன வரும், அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 150. இந்த 30%ங்கிறத எப்படி எழுதுவோம், 30/100ன்னு எழுதுவோமா? இது 30 வந்து என்ன பண்ணுவோம், 30/100ன்னு எழுதுவோம். ஸோ இங்கே வந்து டிவைட்ல இருக்கு, இந்த சைடு போகும்போது மல்டிப்ளைல போகும். ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த இது 100/30ன்னு போகும். 100/30ன்னு போகும். ஸோ இந்த ஒரு ஜீரோ அடிச்சிடலாம். இந்த 3யும் இது அடிச்சா 5. ஸோ அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்குது, 500 அப்படின்னு சொல்லி வருது, ஆன்சர் வருது. சொல்ற புரியுதுங்களா? சரி, இந்த இதை வந்து வேற மாதிரி நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா, இங்க பாருங்க, 30% அப்படிங்கிறது 150. அப்போ 3/30ங்கிறது 90. சொல்ற புரியுதுங்களா? 3/30 அப்படிங்கிறது 90. ஸோ இந்த 150 வந்து என்ன பண்றேன்னா 3 வாட்டி வந்து மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், 450 கிடைக்கும். 450 கிடைக்கும். அப்போ 30% அப்படிங்கிறது 150னா அப்போ 10% அப்படிங்கிறது என்ன கிடைக்கும், 10% அப்படிங்கிறது 10% அப்படிங்கிறது என்னவா இருக்கும், 10% அப்படிங்கிறது 50 இருக்கும். சொல்ற புரியுதுங்களா? அப்போ 10% 50னா என்னது, 500. ஸோ இதை மாதிரி வச்சு ஷார்ட்டா வச்சு நம்ம போடலாம். சொல்ற புரியுதுங்களா? ஸோ இதை மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இந்த சம்ம போடலாம். சரி, அடுத்து வந்து கொஸ்டின் பாருங்க. ஒரு மணி நேரத்தில் 2 நிமிடங்கள் என்பது டேஷ் சதவீதம் ஆகும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. இது மாதிரி இந்த கொஸ்டின் இதே கொஸ்டின் இல்லை, இதே மாடல். இங்கிலீஷ்ல இந்த கொஸ்டின் பாருங்க, 2 minutes இஸ் டேஷ் பர்சன்டேஜ் 2.5 hour அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. சரி, அப்போ 2 நிமிஷம் அப்படிங்கிறது 1 மணி நேரத்தில் எத்தனை நிமிடங்கள்? சரி, இதை நான் வந்து உங்களுக்கு தனியாக வந்து எடுத்து போட்டு காமிக்கிறேன் பாருங்களேன். சரி, ஒரு நிமிஷம் இருக்கு.
1 ஹவர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சாரி 1 ஹவர் இருக்கு. 1 ஹவர் இருக்கு. இந்த 1 ஹவர்ல எத்தனை மினிட்ஸ் இருக்கு? 60 மினிட்ஸ் இருக்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன கேட்குறாங்க, இந்த 60 மினிட்ஸ் இதில் வந்து 2 மினிட்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ, எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அங்கே ஏற்கனவே வந்து ஹவர் தான் கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து மினிட்ஸ் கொடுக்கவே இல்லை. நம்ம என்ன பண்ணோம், ஹவரை மினிட்ஸுக்கு ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போது இவங்க கேட்குற பர்சன்டேஜ் படி 2 டிவைடட் பை 60 பர்சன்டேஜ் கேட்குறதால இன்ட்டு 100. அப்போ இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ வந்து கேன்சல் பண்ணிடலாம். இதையும் இதையும் நம்ம வந்து கேன்சல் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும், 5 3. அப்போ 10/3%. அப்போ 10/3% அப்படின்னா என்ன கிடைக்குது, 3 1/3%. அப்போ ஆன்சர் வந்து 3 1/3%. அப்போது ஒரு மணி நேரத்தில் 2 நிமிஷம் அப்படிங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது, 3 1/3% இருக்குது. ஓகேவா? ஸோ 3 1/3% இருக்குது. இதில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில பேர் நம்ம கிளாஸை வந்து கவனிக்கிறீங்க. ஸோ அவங்களாம் வந்து சில வேர்டிங்ஸ்லாம் வந்து எடுத்து எழுதணும். இங்கே வந்து என்ன பண்ணோம், இவங்க கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு இப்படி எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து 1 ஹவரில் 1 மணி நேரத்தில் 60 நிமிடங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அதுக்கப்புறமேல என்ன பண்ணோம், x% ஈக்குவல் டு நான் அந்த இதில் எழுதியிருக்கேன் இல்லையா, அதை எழுதி அதுக்கப்புறம் எழுதணும். ஓகேங்களா? சரி, தேர்ட் சம் பாருங்க. எக்ஸின் x% என்பது 25 எனில் எக்ஸ் என்பது டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ % ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 25. அப்போ எக்ஸனுடைய மதிப்பு என்ன வரும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்க கொடுத்துருக்கிறத நம்ம அப்படியே எழுதுறோம். என்ன கொடுத்துருக்காங்க, x% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, 25. தனியாக எடுத்து எழுதுறேன். x% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 25. இந்த பர்சன்டேஜ்ங்கிறது எப்படி எழுதுவோம், x/100 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஆஃப்னா என்ன அர்த்தம், மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். அப்போ இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 25. அப்போ x² ஈக்குவல் டு 25 இன்ட்டு 100. அப்போ எக்ஸுடைய மதிப்பு என்ன வரும்னா, இந்த 25 வந்து நம்ம ரூட் எடுக்கிறோம். அப்போ இந்த x² கேன்சல் ஆகணும், என்ன பண்ணணும், ரூட் எடுக்கணும். ஓகேவா? அந்த ரூட் இது மாதிரி வந்து ரூட் எடுத்தால் எக்ஸ் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ ரெண்டு சைடு ரூட் எடுக்கிறோம். அப்போ இந்த 25 ரூட் எடுத்தால் 5 வரும், 100 ரூட் எடுத்தால் 10 வரும், 100 ரூட் எடுத்தால் 10 வரும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்ன கிடைக்குது, 50 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ ஆன்சர் வந்து என்ன கிடைக்குது, 50. ஸோ அப்போ இதுக்கான சரியான ஆன்சர் வந்து என்னது, 50. ஒரு பள்ளியில் உள்ள 1400 மாணவர்களில் 420 மாணவிகள் பள்ளியில் உள்ள மாணவர்களின் சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. சரி, இந்த கொஸ்டின் வந்து இங்கிலீஷில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். இன் a school of 1400 students there are 420 girls. The percentage of boys in the school is அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த பள்ளியில் உள்ள மொத்த மாணவிகளுடைய எண்ணிக்கை வந்து சொல்லியிருக்காங்க. இதில் மாணவர்களுடைய சதவீதம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து நம்மள்ட்ட வந்து கேட்குறாங்க. சரி, இப்போ அவங்க கொடுத்துருக்கிறத நான் வந்து என்ன பண்ணுறேன், அப்படியே வந்து எழுதுகிறேன். டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ அந்த ஸ்கூலில் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஸ்கூலில் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா 1400 பேர், 1400 மாணவர்கள் இருக்காங்க. இதில் வந்து பெண்கள், ஓகேவா, கேர்ள்ஸ் வந்து எவ்வளோ பேர் அப்படின்னா 420 பேர். அப்போ பாய்ஸ் வந்து எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா 1400 மைனஸ் 420. அப்போ பாய்ஸ் வந்து எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா 980 பேர் இருப்பாங்க. ஓகேவா, 980 பேர் இருப்பாங்க. அவங்க கேட்குறது பாய்ஸ் பர்சன்டேஜ் தான். ஓகேவா, the percentage ஆஃப் பாய்ஸ். அப்போ ஆண்களுடைய சதவீதம் என்ன, ஆண்களுடைய சதவீதம் அப்படின்னா அப்போ மொத்தமாக இருக்கிறது எவ்வளோ, 980 ஆண்கள்
டிவைடட் பை பள்ளிகளுடைய மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை 1400 இன்ட்டு 100. ஸோ இதை போட்டு சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ அடிச்சிடலாம். ஸோ 14 இன்ட்டு 7 எவ்வளோ அப்படின்னா 98. ஓகேவா? அப்போ ஆன்சர் வந்து 70 அப்படின்னு வருது. அப்போ எவ்வளோ சதவீதம் அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ்? 70% அப்படிங்கிற ஒரு ஆன்சர் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ அப்போ டோட்டல் பாய்ஸ் அவங்களுடைய எண்ணிக்கை என்னவா இருக்கு அப்படின்னா என்னவா இருக்கு? 70% இருக்கு. சரி, அடுத்து வந்து பாருங்க, 0.5252 என்பது டேஷ் சதவீதம் ஆகும். ஓகேவா? சரி, இந்த கொஸ்டினை வந்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்க. நம்ம பர்சன்டேஜ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எப்பயுமே 100ஆல டிவைட் பண்ணுவோம். ஆனா இங்க இருக்கிறது எப்படி இருக்கு? டெசிமல்ல தான் இருக்கு. ஓகேவா? ஸோ டெசிமல்ல தான் இருக்கு. இங்க பாருங்க, 0.5252. இது ஏற்கனவே என்ன இருக்கு? ஒரு நம்பரால டெசிமலால டிவைட் ஆகி தான் இருக்கு. அப்ப இதை வந்து மல்டிப்ளை பெர்சன்டேஜா மாத்தணும் அப்படின்னா நம்ம டிவைட் பண்ணக்கூடாது. ஓகேவா? இதை வந்து நம்ம இது பண்ணும்போது என்ன பண்ணணும்? 100ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஒரு ஆர்டினரி நம்பர் இதுவே வந்து 5252 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? பெர்சன்டேஜா மாறும்போது அதை வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணலாம். ஆனா இந்த இடத்துல இவங்க வந்து கொடுத்துருக்கிறது டெசிமல்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா 100ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ 100ஆல மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 52.52% அப்படின்னு சொல்லி வந்து நமக்கு வந்து ஆன்சர் வந்து வரும். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னது? 52.2%. 52.52%. பின்வரும் ஒவ்வொரு அடிக்கோடிட்ட பகுதியின் சதவீதம் குறிப்பிடுக. இனிப்பு ரொட்டியின் ஒரு பாதியானது குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து என்னது? பெர்சன்டேஜ்ல இது பண்றாங்க. அப்போ ஒரு பாதி அப்படின்னா என்னது? 50%. அவ்வளவுதான். சிம்பிளா எழுதிக்கலாம். சரி, அதுக்கு அடுத்து ஒரு போட்டியின் அபர்ணா 10க்கு 7.5 புள்ளிகள் பெற்றால் அப்படின்னா என்ன பண்ணணும்? 7.5 டிவைடட் பை 10 இன்ட்டு 100. ஓகேவா? சிம்பிளா இப்படி தான் போடணும். 7.5 டிவைடட் பை 10 இன்ட்டு 100. ஸோ எல்லாத்தையும் இது பண்ணுறோம். அப்போ ஒரு ஜீரோ வந்து இந்த ஒரு ஜீரோ வந்து கேன்சல் ஆகும். ஸோ கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்குது? 75%. சரி, அடுத்தது சிலையானது தூய வெள்ளியினால் செய்யப்பட்டுள்ளது. அப்போ தூய வெள்ளி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து தெரியும். ஓகேவா? சரி, அப்போ ஒரு சிலை வந்து முழுக்க முழுக்க வெள்ளியால மட்டும்தான் செஞ்சிருக்காங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 100 தான். ஓகேவா? அப்போ 100% முழுக்க முழுக்க என்ன பண்றாங்க? வெள்ளியால மட்டும்தான் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு என்னது? டைரக்டா நம்ம வந்து என்ன பண்ணலாம்? 100% வந்து எழுதிக்கலாம். சரி, அடுத்த கொஸ்டின் வந்து போலாமா? அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, 50 மாணவர்கள் 48 பேர் விளையாட்டுகளில் கலந்து கொண்டனர். 50 பேர் இருக்காங்க. இதுல வந்து என்னது? 48 பேர் வந்து விளையாட்டுல வந்து கலந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பெர்சன்டேஜ் என்ன வரும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்க போறாங்க. ஸோ அப்போ 48 டிவைடட் பை 50 இன்ட்டு 100 இன்ட்டு 100. ஸோ இதையும் அடிக்கிறோம். அடிச்சா வந்து 2 கிடைக்குது. ஸோ அப்போ 2 அப்படின்னு வரும்போது இதை வந்து பெருக்குனா என்ன கிடைக்குது? 96% அப்படின்னு சொல்லி வந்து நமக்கு வந்து இங்கே வந்து கிடைச்சிருது. சரி, அதுக்கு அடுத்தது 3 நபர்களில் 2 நபர்கள் மட்டுமே நேர்முக தேர்வில் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து என்ன போடணும் அப்படின்னா 2/3. ஓகேவா? 2/3 இன்ட்டு 100%. ஸோ அப்போ 200/3ன்னு வரும். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 200னா 66 2/3%.
ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த பர்சன்டேஜ் எது முடிச்சிட்டோம். அடுத்த கொஸ்டின், 48 என்பது எந்த எண்ணின் 32%? அந்த எண் என்னன்னே நமக்கு தெரியாது. அதனால அந்த எண்ணை நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். சொல்ற புரியுதுங்களா? அந்த எண் வந்து நமக்கு என்னது என்னன்னே தெரியாது. ஸோ அதனால அந்த நம்பரை வந்து நம்ம என்ன பண்றோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். நம்பரை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அவங்க சொல்லியிருக்கபடி 32% ஆஃப் எக்ஸ் இஸ் எவ்வளோ, 48. ஓகேவா? அவங்க இதுதான் கொஸ்டின்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 32 × 100, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 48. ஸோ அப்போ எக்ஸுடைய மதிப்பு என்ன வரும்னா 48 × 100/32. சரி, இதை வந்து எந்த டேபிளில் போடலாம், 8 டேபிளில் வந்து பண்ணலாம். ஓகேவா? 4 8s are 32. இது வந்து 4ன்னு போடலாம். இது வந்து என்னது 6ன்னு போடலாம். 6 8s are 48. மறுபடியும் இதை வந்து 2ன்னு போடலாம். இதை வந்து 3ன்னு போடலாம். இதை வந்து 2ன்னு போடலாம். இதையும் அடிச்சா என்ன கிடைக்கும், 50. ஸோ அப்போ எக்ஸுடைய மதிப்பு என்ன கிடைக்குது, 150. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து டிஎன்பிசியில் வந்து அதிகமாக வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, அந்த எண் என்னன்னே நமக்கு தெரியாது. ஆனால் அந்த எண்ணுடைய 32% அப்படிங்கிறது 48 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தெரியுது. ஓகேவா? ஸோ அந்த 100% இந்த மாதிரி தான் நம்ம வந்து போடணும். ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் வந்து போகலாம். அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, 400-இன் 30% மதிப்பின் 25% என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினை வந்து நம்ம வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். வாட் இஸ் 25% ஆஃப் 30% ஆஃப் 400? ஸோ அவங்க கொடுத்துருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே எழுதுகிறோம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை என்ன பண்ணுறோம், அப்படியே வந்து எழுதுகிறோம். வாட் இஸ் 25% of 30% of 400. So 25% of 30% of 400. ஸோ இதோடைய மதிப்பு தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன கிடைக்கும், 25/100 இன்ட்டு 30/100 இன்ட்டு 400. ஸோ இதுதான் வந்து அந்த இது. அப்போ 25/100 இன்ட்டு 30/100 இன்ட்டு 400. சரி, அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை டைரெக்டாகவே போடலாம், ஒவ்வொரு நம்பராகவும் எடுத்தும் போடலாம். நம்ம என்ன பண்ணுறோம், டைரெக்டாகவே போட்டுக்கிறோம். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இது அடிக்கலாமா, 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. இந்த 25யும் இதையும் அடித்தா எத்தனை 25, 4 25 100. அப்போ 4. இந்த 4யும் இதையும் அடிக்கலாம். ஸோ அப்போ நமக்கான ஆன்சர் வந்து என்ன கிடைக்குது, 30 அப்படிங்கிற ஒரு மதிப்பு வந்து கிடைக்குது. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னது, 30. சரி, 5வது கொஸ்டின் வந்து பாருங்க. ரூபாய் பாருங்க, இப்படி போட்டுக்கோங்க. 1s 10s 100 1000 10,000 மதிப்புள்ள ஒரு மகிழுந்தை 20,000க்கு விற்கும்போது விற்றால் அந்த மகிழுந்து விலையின் சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த வேல்யூ என்ன இருக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து என்னது கன்சிடர் பண்ண தேவை. எப்பயும் போல நம்ம எப்படி போடுவோம், ஸோ அந்த டைப்லேயே வந்து என்ன பண்ணிடலாம், நம்ம வந்து போட்டு போயிடலாம். ஓகேங்களா? சரி, சரி, அவங்க கொடுத்ததை ஃபர்ஸ்ட் எழுதலாம். ஒரு ஒரிஜினல் காருடைய அந்த ப்ரைஸ் வந்து ஒரிஜினல் ப்ரைஸ். ஓகேவா? உண்மையான மதிப்பு அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க தமிழில். ஸோ அந்த ஒரிஜினல் ப்ரைஸ், இந்த ஒரிஜினல் ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒரு மகிழுந்துக்கு எவ்வளோ அப்படின்னா 3 லட்சம் ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. 3 லட்சம் ரூபாய். ஆனால் அதோடைய ஆக்சுவல் செல்லிங் ப்ரைஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஸ்பினா செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய்.
ஸோ பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அவங்க கேட்கறது இதனுடைய பெர்சன்டேஜ் தான். ஸோ அப்போ இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபாய் வந்து டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ அப்போது 1 lakh டிவைடட் பை, ஸோ ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோ 3 lakhs இன்ட்டு 100. ஸோ பாருங்க இந்த 0க்கு இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ என்ன கிடைக்குது 100/3 33 1/3%. ஓகேவா, 33 1/3% அப்படிங்கிறது ஆன்சர் இதுக்கு. ஸோ அந்த கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னது 33 1/3%. ஒரு எண்ணின் 75%த்திற்கும் அதே எண்ணின் 60%த்திற்கும் இடையே உள்ள வித்தியாசம் 82.5 எனில் அந்த எண்ணின் 20%-ஐ காண்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அருமையான கணக்கு. டிஎன்பிசி ஓரியன்டா இந்த கணக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கணக்கு. சரி, அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு எண்ணுடைய பெர்சன்டேஜ், அந்த பெர்சன்டேஜ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. சரி, நான் கொடுத்துருக்கப்படி ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு எழுதுறான். இங்கிலீஷ் இந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். The difference between 75% of a number, ஓகேவா, difference between 75% of a number and 60% of the same number. ஒரு எண்ணுடைய 65%க்கும் 75%க்கும் இடையான வித்தியாசம் வந்து என்னது 82.5%. அப்போ அந்த எண்ணுடைய 20% ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லினா அந்த எண் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து கண்டுபிடிக்க போகிறோம். சரி, அந்த எண் வந்து நமக்கு வந்து தெரியாது. ஓகேவா, ஸோ அந்த எண்ணை வந்து நம்பரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அந்த நம்பர் வந்து என்னது நமக்கு தெரியாது. ஸோ அதனால என்ன பண்ணுறோம் எக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து அந்த எண்ணை வந்து எடுத்துக்கிறோம். இதனுடைய ஒரு எண்ணுடைய 75%, ஓகேவா, அந்த எண்ணெய் என்னன்னு தெரியாது. இந்த 75%க்கும் அதே என்னுடைய 60% இதுக்குமான டிஃப்ரென்ஸ், அந்த எண்ணெய் நமக்கு என்னன்னு தெரியாது, அதனால எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இதுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 82.5. அப்போ எவ்வளோ கிடைக்குது 50% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது 82.5. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா 82.5 இன்ட்டு 100/15. ஓகேவா, ஸோ 100/15 அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து போடுறோம். ஸோ இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். அப்போ 8250 / 15. அப்போ 8250-வை நான் வந்து என்ன பண்ணுறேன் ஒரு 15ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ அப்போ நமக்கு வந்து 15ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 5 இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆன்சர் வந்து எனக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து போடுறேன் பாருங்கள். 550 அப்படின்னு ஒரு ஆன்சர் வந்து எனக்கு வந்து கிடைக்குது. அப்போ அந்த எண் வந்து என்னது 550. அப்போ அந்த நம்பர் வந்து என்னது 550. அவங்க என்ன கேட்குறாங்க 550 கேட்கல. ஆக்சுவலாக 550 ஆப்ஷனில் இருக்கும். நீங்கள் போய் இந்த 550 சூஸ் பண்ணிடக்கூடாது. அவங்க என்ன கேட்குறாங்க இந்த நம்பரில் 20% சொல்கிறது புரியுதுங்களா. அப்போ இந்த 550ல் 20% அப்படிங்கிறது எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறோம். ஸோ அப்போ வந்து என்னது 550 இன்ட்டு 20/100. இந்த சம்ம நீங்கள் வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேக வேகமாக போட்டுடலாம். நான் வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போகிறதால எனக்கு இவ்வளோ டைம் ஆகுது. ஆனால் இந்த சம்மை வந்து என்ன பண்ணிடலாம் ஈஸியாக வந்து மைண்ட் கால்குலேஷன் வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து போட்டுடலாம். சரி, அப்போ 20% அப்படிங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னா 110 இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போது இதுக்கான ஆன்சர் வந்து என்னது 110. ஒரு எண்ணின் 18% அதிகரிப்பதனால் 236 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்டான கொஷினு. டிஎன்பிஎஸ்சியில் இந்த கொஷின்ஸ் வந்து இந்த சாப்டர்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் தொகுத்து ஒரு சாப்டர் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு இதுவாக வந்து போடலாம். ஒரு எண்ணை வந்து என்ன பண்ணுறாங்க 18% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, 18% ஒரு எண்ணை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க.
ஸோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 236 ஆகுது. அப்போ என்ன அர்த்தம்னா ஒரு எண்ணை 18% எடுக்கும்போது எனக்கு 236 ஆகுது. அப்போ அந்த எண்ணுடைய 100% அப்படிங்கிறது என்னவாக இருக்கும்? ஓகேவா? ஸோ ஒரு எண்ணை வந்து என்ன பண்ணுறாங்க, என் நம்பர் when increased by 80% it gives 236. அப்போ என்ன அப்படின்னா ஒரு எண்ணை வந்து ஏற்கனவே எக்ஸ்னு ஒரு எண் இருக்கு, அந்த எண்ணை வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு 18% கூட்டுறாங்க. அப்படி கூட்டும்போது எனக்கு என்ன கிடைக்குது, 236 கிடைக்குது. இந்த எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து நமக்கு என்னன்னு தெரியாது. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எக்ஸை வந்து நான் வந்து 100ன்னு இங்கேயோதைக்கு அசியூம் பண்ணிக்கிறேன். சொல்றது புரியுதுங்களா? அந்த எண் வந்து நமக்கு என்னன்னே தெரியாது. அந்த எண்ணிலேருந்து ஒரு 100% வந்து 18% இன்க்ரீஸ் பண்ணால் 236 எண் கிடைக்குது. அப்போ என்னது, 100 + 18%. அப்போ என்ன அர்த்தம், ஒரு எண்ணுடைய 118% அப்படிங்கிறது தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இதை மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 118% ஆஃப் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, 236. அப்போ எக்ஸுடைய மதிப்பு என்ன கிடைக்குதுன்னா 236 இன்ட்டு 100 டிவைடட் பை 118. ஸோ இதை வந்து நம்ம பார்க்கும்போதே தெரியுது, இது டேரெக்டாக 2ஆல் டிவைட் ஆகிடும். ஓகேவா? 118 இன்ட்டு 118 எவ்வளோ கிடைக்கும், 236. ஸோ அப்போ எக்ஸுடைய மதிப்பு என்னது, 200 அப்படிங்கிறது இந்த எக்ஸுடைய மதிப்பாக கிடைக்குது. சொல்லிட்டு போகுதுங்களா? கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, என் நம்பர் when increased by 80% it give 236. அப்போ ஒரு எண்ணை வந்து 18% உயர்த்தினா நமக்கு என்ன கிடைக்குது, 236 அப்படிங்கிற ஒரு எண். சரி, அடுத்தது ஒரு எண்ணை 20% குறைப்பதனால் 80 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. 20% குறைக்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்க கொடுத்துருக்க வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த எண்ணுடைய 80% அப்படிங்கிறது 80. சொல்றது புரியுதுங்களா? அப்போ ஒரு எண் இருக்கு, ஏற்கனவே வந்து என்னது, அந்த எண் வந்து 100% இருக்கு. இந்த 100%த்துல என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு 20% குறைக்கிறாங்க. அப்படி குறைச்சா அந்த எண் வந்து என்ன ஆகும் அப்படின்னா 80 மாறிடும். அந்த எண் வந்து 80 மாறிடும். அப்போ 80% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது, 80. அப்போ எக்ஸோடைய மதிப்பு என்னவா இருக்கும்னா 80 இன்ட்டு 100/80. ஸோ அப்போ இது அடிச்சிடலாம். ஸோ அந்த எண் என்னவா இருக்கும், 100 இருக்கும். அவ்வளோதான். ஓகேங்களா? நம்ம பார்க்கும்போது இது ஆன்சர் வந்து நமக்கு தெரியும். ஒரு எண்ணிலிருந்து 80% குறைச்சா 80 கிடைக்குதுன்னா என்னது, அது அந்த எண்ணு 100 தான் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். ஸோ இருந்தாலும் சில பேருக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கொஸ்டினை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறோம். சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு எண்ணானது 25% அதிகரிக்கப்பட்டு பின்பு 20% குறைக்கப்படுகிறது எனில் அந்த எண்ணின் ஏற்பட்ட சதவீத மாற்றத்தை காண்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. இந்த கொஸ்டின் ஆக்சுவலாக ஒரு 2-3 மாடலில் வந்து போடலாம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை வந்து ஜென்ரல் மெத்தடில் தான் போடணும். டிஎன்பிசி ஒர்க் பண்ணுறவங்க பொறுத்தளவு, டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தளவு இதை வந்து வேறு மாதிரி எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி வந்து நான் வந்து பார்க்குறேன் பாருங்கள். இப்போ வந்து ஒரு எண்ணை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு 25% குறைத்து 20% உயர்த்துறாங்க அல்லது உயர்த்தி குறைக்கிறாங்க. எப்படினாலும் நமக்கு எப்பயுமே என்ன கிடைக்கும் அப்படின்னா நஷ்டம் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த இதில் வந்து எப்பயுமே நமக்கு வந்து நஷ்டம் தான் கிடைக்கும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, இதனால் வந்து நமக்கு எவ்வளோ இது வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. சரி, இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லாபம் கிடைக்குதா நஷ்டம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறோம். என் நம்பர் வந்து இன்க்ரீஸ் பை 25%. அது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்னது, 25%. ஒரு எண் இருக்குது, அந்த எண்ணை வந்து 25% இது பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ ஏற்கனவே வந்து 25% இருக்குது. இங்கே பாருங்கள், அவங்க கொடுத்துருக்கபடி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 25% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ 100 + 25 125% ஆகுது. இன்ட்டு அதுக்கப்புறமேல வந்து என்னது அப்படின்னா தென் இஸ் டிக்ரீஸ் பை 20%. அதுக்கப்புறம் வந்து என்னது, ஒரு 20% வந்து குறைக்கிறாங்க. ஸோ இப்படி வந்து குறைக்கிறதால் அந்த எண்ணில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த நம்பர் வந்து நமக்கு என்னன்னே தெரியாது. அந்த நம்பர் வந்து நமக்கு வந்து என்னன்னே தெரியாது. ஸோ அந்த நம்பரை நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த எக்ஸோட வேல்யூ நான் 100ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ 100 இன்ட்டு ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு இது எவ்வளோ குறைக்கிறாங்க, 25% வந்து குறைக்கிறாங்க, இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ 125% ஆகுது. இதுக்கப்புறம் இதை என்ன பண்ணுறாங்க, ஒரு 20% வந்து டிக்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ 80. தட் இஸ்
இதை வந்து இப்போ வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அப்போ 100 இன்ட்டு 125/100 இன்ட்டு 80/100. ஸோ இந்த 100 அடிச்சிடலாம். இது அடித்தா 5 25 125. இது வந்து என்னது 4 25 சாரி 100. மறுபடியும் இதையும் வந்து அடிக்கலாம். ஸோ இதையும் வந்து அடிக்கும்போது என்ன கிடைக்குது 20 அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்குது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னது 100. நம்ம ஏற்கனவே என்ன எடுத்திருக்கோம் 100ன்னு எடுத்திருக்கோம். ஸோ அப்போ இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து என்னது 0 அப்படின்னு வருது. ஸோ அப்போ அதனால இதுக்கான ஆன்சர் வந்து என்ன கிடைக்குது நோ சேஞ்ச். அப்போ எந்த ஒரு மாற்றமுமே அந்த பெர்சன்டேஜில் இல்லை. சொல்கிற புரியுதுங்களா? அப்போ அந்த பெர்சன்டேஜில் என்ன பண்ணல எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் இது வந்து இன்னொரு ஃபார்மேட்லையும் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா எக்ஸு ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸு ப்ளஸ் ஒய்இ ப்ளஸ்ஸு XY/100. ஸோ இப்போ டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. இப்போ 20% டிக்ரீஸ்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து என்ன பண்ணணும் -20ன்னு இதில் எடுத்துக்கணும். அப்போ 20% இன்க்ரீஸ்னா +25 அப்படின்னு சொல்லி வந்து எடுத்துக்கணும். சொல்ல போகுதுங்களா? அப்போ இதோட வேல்யூ +25, இதோட வேல்யூ -25. அப்போ +25 -25. அப்போ இதை மாதிரி போட்டு அந்த வேல்யூ வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் கால்குலேட் பண்ணணும். ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணும்போது ஜென்ரல் மெத்தட் யூஸ் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே அங்கே போட்டோம் இல்லையா? ஸோ அதை வந்து என்ன பண்ணலாம் ஜென்ரல் மெத்தடில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவர்களின் விகிதம் 5:3. ஒரு தேர்வில் 16 மாணவர்களும் 8 மாணவர்களும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுடைய சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு இதுவான கொஷின்ஸ், ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின். நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவை பொறுத்தளவு நமக்கு வந்து என்ன பண்ணோம் ஒரு இதுவாக பண்ணக்கூடிய ஒரு கொஷின், டைம் வந்து இழுக்கிற ஒரு கொஷின். ஸோ இதை மாதிரி கொஷின்ஸ் வந்து அதிகமாக வந்து கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து இங்கேயே நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டோம்னா அங்கே போய் என்ன பண்ணிடலாம் ஈஸியாக இந்த கொஷின் வந்து போட்டுடலாம். ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவர்களினுடைய விகிதம் வந்து என்னவா இருக்குன்னா 5:3 இருக்கு. ஒரு தேர்வில் 16% மாணவர்களும் 8% மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்ற மாணவிகளுடைய சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம் எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி வந்து பாருங்க. சரி கவனிங்க. இப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இந்த கொஸ்டின்ஸ்ல அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதுறேன். த ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஓகே, ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அப்போ பாய்ஸ் பிளஸ் கேர்ள்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ இவங்களுடைய ரேஷியோ என்னவா இருக்குன்னா 5:3, 5:3. ஸோ அப்போ இவங்களுடைய நம்பர்ஸ் ஓகேவா, நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஓகேவா, நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆண்கள் மற்றும் பெண்கள் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் என்னவா இருக்கும் 5x விகிதம் 3xன்னு இருக்கும். அப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்கும் 8xன்னு இருக்கும். சரி, இப்போ நம்ம அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின் படி நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துனா என்ன பண்ண போறோம்னா the நம்பர் ஆஃப் பாஸ் ஸ்டூடெண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேவா, the நம்பர் ஆஃப் பாஸ் ஸ்டூடெண்ட் எவ்வளோ அப்படின்னா, சரி அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின் படி ஆண்கள் ஓகேவா, பாய்ஸ் வந்து எத்தனை சதவீதம் ஃபெயிலு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா 16% வந்து ஃபெயிலு. அப்போ எத்தனை சதவீதம் வந்து தேர்ச்சி பெற்றிருப்பாங்க? அப்போ எத்தனை சதவீதம் தேர்ச்சி பெற்றிருப்பாங்கன்னா 100 - 16. இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பாய்ஸ் வந்து தேர்ச்சி பெற்றிருப்பாங்க. கேர்ள்ஸ் வந்து என்னது 100 - 8. இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கேர்ள்ஸ் வந்து தேர்ச்சி பெற்றிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ 100 - 16, 100 - 16 பாய்ஸ். அப்போ 5x இன்ட்டு 100 - 16 ப்ளஸ் கேர்ள்ஸ் எவ்வளோ 3x இருக்காங்க. அப்போ 3x இன்ட்டு 100 - 8. இதெல்லாம் வந்து என்னது பர்சன்டேஜில் பாசிங்ஸ். சரி அப்போ பாருங்க, அப்போ என்ன கிடைக்குது? அப்போ இது பண்ணும்பொழுது இது பர்சன்டேஜ், இதை மாறதட்ட பாருங்க பர்சன்டேஜ் வந்து போட்டுக்கோங்க. ஸோ அப்போ வந்து 5x, அப்போ 5x இன்ட்டு
அப்போ இது பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 84%. அப்போ 84/100 ப்ளஸ்ஸு 3x இன்ட்டு இது 100ல் 8 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 92/100. ஸோ இதை வந்து நான் மல்டிப்ளை பண்ணுறேன். 20 4 5 20. அப்போ எவ்வளோ? 420. 420x/100 ப்ளஸ்ஸு இது 6, இது வந்து 27. அப்போ 276x 276x/100. ஸோ இது அப்போ இது ரெண்டுத்தையும் நான் வந்து கூட்டினா எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 696x/100. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இது அப்படியே இருக்கலாம். இது வந்து என்னது? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்டு. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் எவ்வளோ? 696x/100. அப்போ இதை நான் டிவைட் பண்ணால் எனக்கு கிடைக்கும் 6.96. சரி, இது வந்து என்னது? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் பாஸ். இது வந்து பாஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ டோட்டல் பர்சன்டேஜ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் பாஸ், அப்போ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் பாஸ் அதாவது வெற்றி பெற்ற மாணவர்களினுடைய எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் பாஸ். ஓகேவா? நம்பர் ஆஃப் பாஸ் ஸ்டூடெண்ட்டு டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட், டோட்டல் ஸ்டூடெண்ட்டு இன்ட்டு 100. அப்போ இன்ட்டு 100. அப்போ நம்பர் ஆஃப் பாஸ் ஸ்டூடெண்ட் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6.96x/100 இன்ட்டு 8x/100. ஸோ எக்ஸ் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து என்னது? 696. ஓகேவா? 696/100 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் வந்து நமக்கு வந்து வரும். 696/8. அப்போ வந்து இதை வந்து நான் டிவைட் பண்ணுறேன். ஸோ இப்போ டிவைட் பண்ணும்போது எனக்கான ஆன்சர் வந்து என்ன வருது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா 87 அப்படின்னு சொல்லி வந்து வரும். ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? 87% அப்படிங்கிற ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க? டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 87% அப்படின்னு சொல்லி வந்து வரும். சொல்கிற புரியுதுங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் லாங்காக தான் இதை வந்து போட முடியும். ஷார்ட்டாக வந்து இதை வந்து போட முடியாது. இதுக்கான இது வந்து என்னது? ஒரு ஷார்ட் மெத்தட் வந்து இல்லை. ஷார்ட் மெத்தட் இருந்தால் அதை நான் வந்து என்ன பண்ணியிருப்போம்? அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சில ஆப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் இருக்குது. அதை வந்து இப்போ வந்து பார்க்கலாம். 250 லிட்டரில் 15% என்பது 150 லிட்டர் எனில் டேஷுக்கு சமம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அவங்க ஃபஸ்ட்டு அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா 12% ஆஃப் 250. இதை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துனே கண்டுபிடிக்கணும். அப்போ 12% ஆஃப் 250 அப்படின்னா என்ன வருது அப்படின்னா 12/100 இன்ட்டு 250. இப்போ இதையும் அடிக்கலாம். ஸோ இதை அடிச்சுன்னா 25 அடிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து என்ன வருது? 10 வருது. இது வந்து என்னது? 4 வருது. இது அடித்தா நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? 3. அப்போ வந்து 30 லிட்டர். அப்போது 250 லிட்டரில் 12% அப்படிங்கிறது 30 லிட்டர். அப்போது இந்த 30 லிட்டர் அப்படிங்கிறது 150 லிட்டரில் எத்தனை சதவீதத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதணும்? 30 டிவைடட் பை 150 இன்ட்டு 100. ஸோ இதையும் அடிச்சுக்கலாம். ஸோ இதையும் அடித்தா என்னது? 5. இதையும் அடித்தா 20. ஓகேங்களா? அப்போ 20% அப்படிங்கிறது இதுக்கு வந்து சரியான ஆன்சர். ஒரு பள்ளி தேர்வில் ஏபிசி ஆகிய 3 வேட்பாளர்கள் முறையே 153, 254 மற்றும்
202 வாக்குகளை பெற்றார் எனில் வெற்றியாளர் பெற்ற வாக்கு சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஓகேவா? சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இவர் வந்து 153 வாக்கு, இவர் வந்து 245 வாக்கு, 102 வாக்கு. அப்போ மொத்தம் டோட்டல் பெர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னா வாக்குகள் சதவீதம், மொத்த வாக்கு சதவீதம் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், கண்டுபிடிக்க போறோம். ஸோ மொத்த வாக்குகள் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 153 பிளஸ் 245 பிளஸ் 102. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ கிடைக்குதுன்னா 500 அப்படின்னு சொல்லி வந்து வருது. ஸோ மொத்த வாக்குகள் வந்து 500. அப்போ வெற்றி பெற்றவர் யார் வெற்றி பெற்றவர்னா இவர் தான் வந்து வெற்றி பெற்றவர். 245 வாக்கு வாங்கினவர் தான் வெற்றி பெற்றவர். ஸோ அப்போ 245 டிவைடட் பை 500 இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லி வந்து போடுறோம். ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த 2 0 வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 5 வாட்டி இதை வந்து அடிக்கிறேன். அப்போ என்ன கிடைக்குன்னா 4 கிடைக்கும். ரிமைண்டர் வந்து 4 இந்த சைடு போயிடுச்சுன்னா 9 கிடைக்கும். அப்போ 49%. அப்போ வெற்றி பெற்றவர் அந்த சதவீதம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 49%. ஒரு பள்ளி தேர்வில் வந்து இவங்க வந்து டோட்டல் வாக்குகளை வந்து நம்ம வந்து கூட்டிக்கிட்டு அப்போ 245 டிவைட் பை 100 அப்படின்னு சொல்லி வந்து போடணும். 10,000-இன் 25% மதிப்பு 15% வந்து டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. இந்த கொஸ்டினை வந்து நம்ம வந்து ஏற்கனவே வந்து இது மாதிரி வந்து போட்டிருக்கோம். ஸோ அப்போ அந்த எப்படி போட்டோமோ அதே மாதிரி போடுறோம். அப்போ 50% ஆஃப் 50% ஆஃப் 25% ஆஃப் 10,000. அப்போ இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்குறாங்க. ஸோ அதை நான் இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கேயே சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். அப்போ 15/100 இன்ட்டு 25/100 இன்ட்டு 10,000. ஸோ இந்த 2 0 இந்த 2 0 4 இந்த இதுக்கு இந்த 4 0 வந்து அடிச்சிடறோம். அப்போ 25 இன்ட்டு 15. ஸோ 25 இன்ட்டு 15 அப்படிங்கிறது எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 375. ஒரு 375 அப்படின்னு ஒரு ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ அந்த 375 எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏவில் இருக்குது. அப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சூஸ் பண்ணிக்கிறோம். சரி, அடுத்தது பாருங்க. ஒரு எண்ணின் 60%-இலிருந்து 60 கழித்தால் 60 கிடைக்கும் எனில் அந்த எண் என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து ஒரு கொஸ்டினை வந்து நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒரு எண்ணுடைய 80%-இலிருந்து 80 கழிக்கும்போது. ஸோ அது வந்து வேற ஒரு மாடல். ஸோ இந்த கொஸ்டினை வந்து நம்ம வந்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்க. ஒரு எண்ணின் 60%-இலிருந்து 60 கழித்தால், அப்போ 60%-இலிருந்து 60 கழிக்கிறாங்க. ஸோ அந்த எண் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னே தெரியாது. அந்த எண்ணை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த எண்ணுடைய 60%, இந்த இதுல இருந்து 60%-இலிருந்து ஒரு 60 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்குது? ஒரு 60 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்குது? 60 கிடைக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த 60% ஆஃப் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு இந்த 60 அந்த சைடு போயிடுச்சுன்னா 120 அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸோடைய மதிப்பு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். அந்த எக்ஸ் தான் அந்த எண் என்ன அப்படின்னு சொல்லி இது வந்து அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 120 இன்ட்டு 100/60. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்கும்? 200 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் கிடைக்கும். அப்போ இதையும் நான் வந்து அடிக்கிறேன். ஸோ அடித்தா இது வந்து 2. ஸோ ஆன்சர் வந்து என்னது? 20 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் வந்து கிடைக்குது. சரி, அதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. 48-இன் 48% ஈக்குவல் டு எக்ஸ் இன் 64% ஈக்குவல் டு எக்ஸின் மதிப்பு டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எப்படி கொடுத்துருக்காங்களோ அதை நான் அப்படியே வந்து எழுதுறேன் பாருங்க. 48% ஆஃப் இது, அப்போ நடுவில் வந்து ஒரு ஈக்குவல் டு இருக்கு. அவங்க கொடுத்துருக்கதை நம்ம வந்து என்ன பண்றோம், அப்படியே எழுதிக்கிறோம். 48% ஆஃப் 48 ஈக்குவல் டு x into 64%. அப்போ x உடைய மதிப்பு என்ன வரும் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து இங்கே வந்து அப்போ x ஈக்குவல் டு
48 இன்ட்டு 48 டிவைட் பை 64. ஸோ இந்த பர்சன்டேஜ் கேன்சல் ஆகிடும். அதை பற்றி நம்ம வந்து என்ன பண்ண தேவையில்ல, இது பண்ண தேவையில்லை. ஸோ இதை வந்து நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். 8 டேபிளால் அடிக்கலாம். ஓகேவா, 8 டேபிளால் அடித்தா இது 6, இது வந்து 8 8 64, மறுபடியும் இதை அடித்தா 6. ஸோ ஆன்சர் வந்து என்ன கிடைக்குது, 36 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து ஆப்ஷன் டியில் இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப லாங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்காதீங்க. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், ஒரு எக்ஸசைஸ் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இவ்வளோ லேட் ஆகுது. ஸோ அடுத்த 4.3 லாப நஷ்ட சதவீதம் வந்து இது இருக்கு இல்லையா, இதை வந்து என்ன பண்ணலாம், நம்ம அடுத்த வீக்கில் வந்து அல்லது நாளைக்கு இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ இதுவரையும் போதும். ஸோ வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது. ஸோ அதிக மெம்பர்ஸ் வந்து லென்த்தாக இருந்தால் பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஓகேவா. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோ வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ டு எவ்ரி ஒன்.